ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 774வது நாமாவளியாக ஓம் விரோச்சனாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி மிக பெரிய விசேஷமான பிரகாசமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இன்னொரு அர்த்தம், யாவரிடத்திலும் பிரியமாக இருப்பவராகவும் இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. அதாவது இறைவனுடைய தன்மை, அந்த தன்மையால் அந்த ஏற்படக்கூடிய மாற்றம், இது ரெண்டையும் உடையவர்னு அர்த்தம். இறைவன் கற்பனை கட்டாத நெருப்பு பழம்பாக இருக்கார். அதனால்தான் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அப்படின்றார். மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடராக இருக்கா. அடியார்கள்லாம் இறைவனை வர்ணிக்கும் பொழுது எப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னா, பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக கருணை ஓர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு குமார பரமேஸ்வரன் அவதாரம் பண்ணார் அப்படின்னா அனுபூதியில் கண்டு நமக்கு சொல்லியிருக்கா. ரோச்சனா அப்படின்னா பிரகாசம், ஆகாசம், இப்படி அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும். இந்த இடத்துல இறைவனுடைய பேராற்றல் எப்படி இருக்குன்னா, மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிரகாசமாக இருக்குது. அதே சமயத்தில் உயிர்களிடத்துலையோ பிரியமாக இருக்கக்கூடிய தன்மை, அவருடைய அனுகிரகத்தால் மற்ற உயிர்களெல்லாம் ஆனந்தத்தை அடையக்கூடிய வஸ்துவாக குமார பரமேஸ்வரன் இருக்கார். அதுதான் திருப்புகழ் அழகாக சொல்லுவார். என்னை கருதி ஒரு பரம்பொருள் ஈதென்று என் செவி இணையில் அருவி உருவாகி வந்த என் கருவினையோடு அருமலமும் நீரு கண்டு தன் தரு மாமென் கருணை பொழி கமலமுகம் ஆறும் இந்துலன் தொடை மகுட முடியும் ஒளிர் நூபுரஞ்சரண் கல கல என மயிலின் மிசை ஏறி வந்து உகந்து எனை ஆழ்வாய் அப்படின்னு வர்ணிக்கிறார். அப்படி குமார பரமேஸ்வரன் நம் மீது பிரியமாக இருந்து உயிர்களுக்கெல்லாம் உயர்கதி கொடுக்கிறார். அவர் பிரகாசமாக இருந்து இந்த ஆணவாதி மலங்களை எல்லாம் போக்கி உயிர்களுக்கு உயர்ந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அதை தான் இந்த நாமாவளி முருகன் அழகாக வர்ணிக்கிறது. ஓம் விரோச்சனாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.